நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே உள்ள வேணுமன குமாரர் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை டவுனில் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலுடன் இணைந்த பழமை வாய்ந்த இந்த கோயிலில் 175 ஆண்டுகளுக்கு மேலாக கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை. இந்நிலையில் பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க கோயிலில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தன. இக்கோயிலில் வராகி, விநாயகர், நவக்கிரக சன்னதி, பைரவர், தட்சிணாமூர்த்தி, சிவன் போன்ற சிலைகள் மெருகூட்டப்பட்டன. அப்பணிகள் நிறைவுற்ற நிலையில் இக்கோயிலில் கடந்த 6ஆம் தேதி யாகசால பூஜைகள் தொடங்கின. தாமிரபரணி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடந்தன. நேற்று 7ஆம் தேதி காலை 8 மணிக்கு திருமுறை பாராயணம், விசேஷ சந்தி பூஜைகள் நடந்தன. மகா கும்பாபிஷேகத்தையொட்டி இன்று காலை 5 மணிக்கு 4ஆம் கால யாகசாலை பூஜையும் 6 மணிக்கு கடம் புறப்பாடும் நடந்தது. இன்று காலை 7 மணி முதல் 8:30 மணிக்குள் கோயில் மூலவர், விமானம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகத்தை பிச்சையாமூர்த்தி பட்டர் நடத்தி வைத்தார். இதில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், நெல்லை டவுன் நெல்லையப்பர் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் செல்லையா, கவுன்சிலர் அனார்கலி, அப்துல் சுபுகானி, டாக்டர் சங்கர், மாரியப்பன், தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் காசிமணி, ஷேக் பிள்ளை, கோயில் பணியாளர் ரவிச்சந்திரன், பரமசிவம், ஸ்ரீதர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் மாலை 6 மணிக்கு ஆறுமுகர் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இன்று முதல் 48 நாட்கள் மண்டல பூஜைகளும் நடைபெறுகின்றன.